2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிப்பு. தமிழில் தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் என்ற நூலுக்காக தமிழ்ச்செல்வனுக்கு விருது. காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவித்திருக்கும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடன் வரும் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை. அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்புல் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என அறிவிப்பு. அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ரோட் ஷோவிற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஜனவரி 5ஆம் தேதிக்குள் அரசிதழில் வெளியிட உத்தரவு. எஸ்ஐஆர் பணிகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. பெயர் இருக்கிறதா என்பதை voters.eci.gov.in என்ற இணையதளத்தில் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவு செய்து தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நெல்லை மாவட்ட பயணத்தில் மாற்றம். பொருணை அருங்காட்சியகத்தை நாளை மறுநாளுக்கு பதிலாக நாளை திறந்து வைக்க உள்ளதாக அறிவிப்பு. (2025ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு. நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. விபிஜி ராம்ஜி மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். மகாத்மா காந்தியின் படத்தை கையில் ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். விபிஜி ராம்ஜி வெறும் பெயர் மாற்றம் மட்டுமல்ல, அது தொழிலாளிகளின் உரிமைகளை பறிக்கும் மாற்றம். மோடியின் குறிக்கோள் வெட்ட வெளிச்சமாக தெரிவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் விமர்சனம். சென்னையில் பிட்புல், ராட்வீலர் நாய்கள் வளர்க்க தடை. மீறினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைப்பு. ஒரு சவரன் 99,040 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 60 ரூபாய் குறைந்து 12,380 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவிற்கு 3,000 ரூபாய் குறைவு. 1 கிராம் 22 ரூபாய்க்கும், பார் வெள்ளி 2,21,000 ரூபாய்க்கும் விற்பனை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திண்ணர் குடித்த 1.5 வயது பெண் குழந்தை பரிதாப பலி. பெற்றோரின் அலட்சியத்தால் பறிபோன பிஞ்சு குழந்தையின் உயிர். டெல்லி காற்று மாசுபாட்டில் மூழ்கி தவிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். தலைநகர் தத்தளிக்கும் நிலையில் பிரதமர் மோடி ஓமனில் அமைதி காப்பதாக குற்றச்சாட்டு. கடுமையான பனிமூட்டத்தால் சூழப்பட்ட உலக அதிசயம். அதிகாலை நேரத்தில் தாஜ்மஹாலின் அழகு முழுமையாக தெரியாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே கவனத்தை ஈர்க்கும் 100 வயது மூதாட்டி அருக்காணி. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை கொடுத்த விவசாயத்தை சுறுசுறுப்பாக செய்து வரும் மூதாட்டியின் சுவாரஸ்யம். உத்தரப்பிரதேசத்தில் குடும்ப தகராறில் பெற்றோரை கொன்ற கொடூர மகன். குடும்ப தகராறில் தாய் தந்தையை கொன்றுவிட்டு துண்டு துண்டாக வெட்டி ஆற்றுள் வீசிய கொடூரம்.
வங்கதேசத்தின் முன்னணி செய்தித்தாள்களான தி டெய்லி ஸ்டார் மற்றும் ரோதோமலி அலுவலகங்களுக்கு தீ வைப்பு. ஷேக் ஹசீனா கட்சியை சேர்ந்த இளைஞர் அமைப்பின் ஷெரீப் உஸ்மான் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து வன்முறை. கொச்சி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கிய விமானத்தின் டயர் வெடித்ததால் பரபரப்பு. விமானியின் சாதுரியத்தால் விமானம் பாதுகாப்பாக இறக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ടയർ പൊട്ടിയേ கொலைக்களமாகும் தெற்கு அமெரிக்க நாடான ஈக்வடார். பிரபல கால்பந்து வீரர் மரியோ பட்டப்பகலில் சுட்டுக் கொலை.